இயேசுவில் பிரியமான என் அன்பு சகோதரமே, வாய்ஸ் ஆஃப் டிவைன் மர்சி என்ற யூடியூப் சேனலின் மூலமாக மீண்டும் ஒரு முறை உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று ஆண்டின் பொதுக்காலத்தின் 4ஆம் ஞாயிற்றுக்கிழமையில் அடியெடுத்து வைத்திருக்கின்றோம். இன்றைய முதல் வாசகத்திலே இறைவாக்கினர் செப்பனியா ஆறுதல் வார்த்தையாக ஏழை எளியவர்களுக்கு தன்னுடைய ஆண்டவரின் வார்த்தையை எடுத்துரைக்கின்றார். உள்ளம் கலங்காதீர்கள், மனம் தளராதீர்கள், ஏனென்றால் இறைவன் உங்களுக்காக வந்திருக்கின்றார், உங்களுடைய மீட்பிற்காக வந்திருக்கின்றார். ஒருபோதும் பின்னோக்கி செல்ல இயலாது, ஏனென்றால் நீங்கள் கடவுளின் பிள்ளைகள் என்பதை இஸ்ராயேல் மக்களுக்கு மட்டுமல்ல, நம் ஒவ்வொருவருக்கும் அதே வார்த்தையை இறைவாக்கினர் செப்பனியா மூலமாக நமக்கு எடுத்துரைக்கின்றார். இன்றைய 2வது வாசகத்திலே 1 கொரிந்தியருக்கு எழுதிய திருமுகத்திலே பவுலடிகளார் சொல்கின்றார், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பை எண்ணி பாருங்கள். உங்களில் எத்தனை பேர் ஞானிகளாக அழைக்கப்பட்டிருக்கின்றீர்கள்? உங்களில் எத்தனை பேர் வலியோராக அழைக்கப்பட்டிருக்கின்றீர்கள்? உங்களில் எத்தனை பேர் உயர் குடிமக்களாக அழைக்கப்பட்டிருக்கின்றீர்கள்? ஆக உங்களுடைய அழைப்பு என்பது உங்களால் அல்ல, மாறாக இறைவனுடைய கிருபையால் உயர்த்தப்பட்டுள்ளது என்பதை பாராட்டுங்கள், கடவுளுக்கு நன்றி சொல்லுங்கள் என்பதை நம் ஒவ்வொருவருக்கும் கொடுத்த அழைப்பை எண்ணி பார்ப்பதற்காக புரிந்து மக்களுக்கு மட்டுமல்ல, நமக்கும் எடுத்துரைக்கின்றார். ஆம், இயேசுவில் பிரியமானவர்களே, இன்றைய நற்செய்தியிலே மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 5 வசனங்கள் 1-12 மலை பொழிவு, ஆங்கிலத்திலே பியாட்டிடியூட்ஸ் அல்லது செர்மன் ஆன் த மவுண்ட் என்று சொல்வார்கள். அவனுடைய போதனைகளில் மைய கருத்தாக, மைய சிந்தனையாக, மைய போதனையாக உள்ளதுதான் மலை பொழிவு. யாரெல்லாம் நலிவுற்று இருக்கின்றார்களோ, யாரெல்லாம் வாழ்க்கையில் அனைத்தையும் இழந்திருக்கின்றார்களோ, அவர்களுக்கு ஆறுதல் கூறும் வார்த்தையாக இவ்வார்த்தைகள் இருக்கின்றன. நம்முடைய வாழ்க்கையிலும், நம்முடைய தடைகளிலும், நம்முடைய செயல்களிலும், நம்முடைய சவால்களிலும் எத்தனையோ ஏமாற்றங்கள் இருக்கலாம், எத்தனையோ தடைகள் இருக்கலாம். அவர்களுக்கெல்லாம் ஆண்டவர் இன்றைய நற்செய்தியின் மூலமாக ஏழையன் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் நீங்கள் விண்ணரசை காண்பீர்கள். உங்களை என் பொருட்டு இகழும் பொழுதெல்லாம், என் பொருட்டு உங்களை தள்ளி வைக்கும் போதெல்லாம் நீங்கள் பேறு பெற்றவர்கள், ஏனென்றால் நான் உங்களோடு எப்பொழுதும் இருப்பேன் என்று சொல்லக்கூடிய உன்னதமான தேவன் நம்மோடு இருக்கின்றார் என்பதை மறந்து விடக்கூடாது. ஆம், இயேசுவில் பிரியமானவர்களே, முதல் வாசகத்திலே இறைவாக்கினர் செப்பனியா கூறியதை போல, 2வது வாசகத்திலே புனித பவுலடிகளார் கூறியதை போல, நற்செய்தியிலே மத்தேயு நற்செய்தியின் மூலமாக நமக்கு கொடுக்கப்பட்ட செய்தியைப் போல நம் ஒவ்வொருவருக்கும் அழைப்பு என்பது கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் அந்த அழைப்பு என்பது உன்னதமான சொற்பமான வாழ்வு அல்ல, மாறாக அற்புதமான வாழ்வு என்பதை நாம் மறக்க இயலக்கூடாது. நாங்கள் என்று சொல்லும் பொழுது இறைவனுடைய பிள்ளைகளாக நாம் என்று சொல்லும் பொழுது நம்முடைய உறவு பாலம் என்பது உயர்த்தப்படுகின்றது என்பதை மறக்க இயலாது. ஆம், இயேசுவில் பிரியமான என் அன்பு சகோதரமே, ஆண்டின் பொதுக்காலத்தின் 4ஆம் ஞாயிற்றுக்கிழமையில் அடியெடுத்து வைத்திருக்கின்ற நாம் ஒவ்வொருவரும் இறைவனின் அழைப்பு என்பது ஒரு உன்னதமான மகிமை என்பதை உணர்ந்து நாமும் இயேசுவின் மைய போதனையாகிய மலைப்பொழிவிலே இருக்கும் ஒவ்வொரு வார்த்தைகளின் மூலமாக தியானிப்போம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் விரைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.